கிராமத்தானே குணமாத்தானே பார்த்திருக்கேன், கோவப்பட்டு பார்த்தது இல்லையே. இன்னைக்கு ஆரம்பிக்குது திருவிழா. வச்ச கிளி குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். அண்ணே இருக்கட்டும் கலெக்டர்மா, நான் எடுத்து போடுறேன். இருக்கட்டும்ண்ணே, பரவாயில்ல. எப்படிண்ணே இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். விஜய், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சுந்தரி. அப்புறம் விஜய், சாவி இருக்கு, இந்தாங்க. நானே தான் வச்சிருக்கேன். ரீசன்ட் ஃபைல்ஸ் எல்லாமே என் கேபினுக்கு கொண்டு வாங்க. ஸ்டாக் பர்ச்சேஸ் சப்ளை எல்லாமே ஒண்ணு விடாம என் கேபின்ல வச்சிருங்க இப்பவே. ஓகே சுந்தரி. அண்ணே, என்ன சொன்னகி போயிருக்கீங்க? பின்ன என்னம்மா, எல்லா பொறுப்பையும் அந்த பாம்பு கிட்ட கொண்டு கொடுத்துட்ட. அது என்ன கொத்தி கொத்தி என் எனர்ஜிலாம் வேஸ்டா போச்சு. என்னண்ணே எப்ப பார்த்தாலும் பாம்பு பூதண்டு அப்படிலாம் பேசாதீங்க. சரி, அந்த விஜயை பத்தி விடுமா. மேடம் எப்படி இருக்காங்க? அது அர்ஜென்ட்டா IAS பரீட்சைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வேலை இருந்துச்சு, அதான் நான் முதல்ல கிளம்பி வந்துட்டேன். நாளைக்கு தான் மேடம் வருவாங்க. அப்போ பெரிய மேடத்துக்கு ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சா? இன்னும் இல்லண்ணே, ஆனா சீக்கிரம் ஆயிடும். முந்திக்கு இப்ப நிறைய முன்னேற்றம் தெரியுது. நல்லபடியா அவங்களுக்கு சரியாகணுமா? சரிங்கண்ணே, நான் போய் வேலையை பாக்குறேன். சரி, போய் பாரு பாரு. அந்த விஜய் உனக்கு என்னெல்லாம் பிரச்சனை உண்டு பண்ணி வச்சிருக்க போய் பாரு. போய் பாரு போ. நான் உனக்கு காஃபி எடுத்துட்டு வரேன் போ. ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் போறேன். இது என்னைக்குதான் திருந்த போதோ தெரியல. சிஸ்டம் ஆன் பண்ணி இவ்ளோ நேரம் ஆகுது, இன்னும் வெச்ச பாம் வெடிக்கலையே. நல்லபடியா ஆபீஸ்ல வந்து உட்கார்ந்தாச்சு. என்ன, அனுமனத்தை தனியா விட்டுட்டு வந்திருக்க கூடாது. ஒருவேளை நம்ம அங்கேயே இருந்திருந்தா அனுமனத்தை சமாதானப்படுத்தி அங்கேயே இருக்க வச்சிருக்கலாம். ஷோ, இப்ப மேடம் வேற என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்க ஒரு முடிவு எடுத்தா எடுத்ததுதான், ஒன்னும் பண்ண முடியாது. அந்த வெக்காலியத்தை தான் எல்லாத்தையும் சரி பண்ணணும். ஷூ ஆத்தி, வேலை நிறைய கிடக்குதே. ஏ கம்ப்யூட்டரே, சீக்கிரம் வா. எனக்கு வர வேலை நிறைய கிடக்குது, படப்படன்னு முடிச்சு விடலாம். விஜய், வெடிச்சிடுச்சு. மம்மி, நான் பயந்து தான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். உங்களுக்கு வந்ததுல எதுவும் வருத்தம் இல்லையே? உன்னை இவன் என்ன செய்ய போறானே தெரியல. எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. இவன் ஆடுற ஆட்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லானோ, எங்க எனக்கு குணமாயிடுமோன்னு பயந்துதான் இவன் கூட்டிட்டு வந்திருக்கான். இதை நான் உங்ககிட்ட எப்படி சொல்றது? என்ன மம்மி, பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க? என் மேல கோவமா இருக்கீங்களா? நீங்க குணமாகறதுக்காக எல்லா வழியும் தாங்கிக்க நீங்க தயாரா இருக்கீங்க. ஆனா அதை என்னால தாங்கிக்க முடியாது மம்மி. மம்மி,
கொஞ்சம் லேட்டா குணமான கூட பரவாயில்ல. நீங்க எந்த வலியையும் அனுபவிக்கிறத இனிமே என்னால பார்க்க முடியாது. சொல்லு கலெக்டர்மா. மேடம் மேடம், என்ன ஆச்சு? டென்ஷன் ஆகாம சொல்லு. நம்ம ஆபீஸ் அக்கவுண்ட்ல இருந்து 2 லட்சம் ரூபாய் காணும் மேடம். என்ன சொல்ற? 2 லட்சம் காணுமா? விஜய் கிட்ட தானே பேங்க் பாஸ்வேர்டு இருக்கு. ஆமா மேடம், நான் அவகிட்ட எழுதி கொடுத்துட்டு படிச்சு மனப்பாடம் பண்ணிட்டு கிழிச்சிருந்து சொல்லிட்டு தான் வந்தேன் மேடம். இப்ப காணும் மேடம். கால் த போலீஸ். மேடம், I said call the police. என்னாச்சு அனு? அக்கவுண்ட்ல இருந்து 2 லட்சம் ரூபாய் காணுமா? ஓ மை காட். உடனே ஆபீஸ் போட்டுமா? இல்ல கார்த்திக், முதல்ல மம்மியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவோம். மணி இம்பார்ட்டன்ட் தான், ஆனா மம்மியை விட இம்பார்ட்டன்ட் இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் போலாம், அதை முடிச்சுட்டு ஆஃபீஸ் போலாம். சரி. நீங்க 2 பேரும் இங்கே வெயிட் பண்ணுங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன். ஓகே போங்க. வாங்க சார், உட்காருங்க. நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். எனக்கு கால் பண்ணது நீங்க தானே? ஆமா சார். என்னாச்சு? ஆபீஸ் பணம் 2 லட்சம் ரூபா அக்கவுண்ட்ல இருந்து காணோம் சார். நீங்க தான் இந்த கம்பெனியோட எம்டியா? இல்ல சார், நான் எம்டியோட பர்சனல் செக்ரட்டரி. எம்டி எங்க போயிட்டாங்க? வந்துட்டு இருக்காங்க சார். எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெளிவா விவரமா எனக்கு சொல்லுங்க. சொல்றேன் சார். இது இந்த பீரோ கீ. இதுல தான் முக்கியமான ஃபைல்ஸ், பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ்னு எல்லாமே இருக்கு. இதுதான் நம்ம கம்பெனியோட பேங்க் அக்கவுண்ட் செக் புக். கம்ப்யூட்டர் பாஸ்வேர்டை நான் இதுக்குள்ள நோட் பண்ணிருக்கேன். மேடம், I said call the police. இதான் சார் நடந்தது. நீங்க எப்ப ஊர்ல இருந்து வந்தீங்க? இன்னைக்கு காலையில தான் சார். அந்த பாஸ்வேர்டு கம்பெனில யாரா இருக்கலாம் தெரியும்? மேடம்க்கும் எனக்கும், அப்புறம் இங்க வேலை பார்க்குற விஜய்ங்கிற ஒரு பொண்ணுக்கும் சார். வேற யார் மேலேயாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? இல்ல சார், எனக்கு ஒன்றும் புரியல சார். யார் மேலேயும் சந்தேகப்பட முடியல சார். சரி, அந்த விஜயை கூப்பிடுங்க. விஜய், சுந்தரி, நீங்க என் கேபினுக்கு வாங்க. வந்துருவாங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ. சார், இவங்க தான் விஜய். ஹலோ சார். சொல்லுங்க. உங்ககிட்ட தான் இவங்க ஊருக்கு கிளம்பும் போது பாஸ்வேர்டு மற்ற விவரங்களை எல்லாத்தையும் கொடுத்துட்டு போனதா சொல்றாங்க. என்ன நடந்துச்சு? நான் எல்லாம் கரெக்டா தான் சார் பண்ணேன். இது எனக்கு தெரியாது. என்ன நடந்திருக்குன்னே ஒண்ணுமே புரியல சார். நீங்க பாஸ்வேர்டை வேற யாருக்காவது கொடுத்தீங்களா? இல்ல சார். சுந்தரி என்கிட்ட பாஸ்வேர்ட் கொடுக்கும் போதே அத படிச்சுட்டு கிழிச்சு போட்டுருன்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. அதே மாதிரியே நானும் படிச்சுட்டு கிழிச்சு போட்டுட்டேன் சார். வேற யார்கிட்டயும் நான் சொல்லல சார். வேற யாருக்கிட்டையாவது பணம் எடுத்துட்டு வர சொல்லி பேங்க் அனுப்புனீங்களா? இல்ல சார். உங்களுக்கு வேற யாரு மேலே சந்தேகம் இருக்கா? எனக்கு தெரியல சார். சரி,
நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். உங்க எம்டி எப்போ வருவாங்க? இப்போ வந்துருவாங்க சார். சார் காஃபி. சார், நான் மேடம்க்கு கால் பண்ணி கேட்டுட்டு வந்துடுறேன் சார். ம். சார், என்ன? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. அந்த விஜி பொண்ணு தான் எல்லாம் பண்ணிருக்கும் சார். என்னையா சொல்ற? அந்த பொண்ணு பயங்கரமான கிரிமினல் சார். ஏற்கனவே கலெக்டர் அம்மா மேல அந்த பொண்ணுக்கு கோவம், அதனால இப்படி பண்ணியிருக்கோம். கலெக்டர் அம்மாவா? அது யாரு? சுந்தரி தான் சார். அவங்கள நாங்க எல்லாருமே கலெக்டர் அம்மான்னு தான் கூப்பிடுவோம். ஓஹோ, அவங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன பிரச்சனை? இங்க ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு விஜயோட தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கறதா முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனா அந்த வேலையை அனு மேடம் கலெக்டர் அம்மாவுக்கும் கொடுத்துட்டாங்க. அன்னையில இருந்து இந்த விஜி கலெக்டர் அம்மாவை பழி வாங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ எங்க மேடத்துக்கு பிடிச்ச பொம்மைய இந்த விஜி மேடம் உடைச்சாங்க. இது எங்க அனு மேடத்துக்கு தெரிஞ்சு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. மறுபடியும் சுந்தரி மூலமா வேலைக்கு வந்தாங்க. ஓ, இவ்வளோ நடந்திருக்கா? ஆமா சார், சுந்தரிய பழிவாங்க இந்த விஜய் தான் எல்லாம் பண்ணியிருக்கோம். அந்த பொண்ணு ரொம்ப கெட்டவா சார், கிரிமினல். இப்போ வந்துருவாங்க சார். பேங்க்ல பேசிருக்கேன். எந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் போயிருக்குன்னு இன்னும் 10 நிமிஷத்துல தெரிஞ்சிடும். நான் அப்படியே மற்ற ஸ்டாஃபுங்களையும் கொஞ்சம் விசாரிக்கிறேன். மேடம் வந்த உடனே என்ன கூப்பிடுங்க. சரிங்க சார். இங்க பாருங்க, சொல்லுங்க சார். எடுத்தது யாருன்னு சொல்லுங்க. ஓகே? எனக்கு தெரியாது சார். ஏய், இங்க வா சார். வா. இந்த கம்பெனில எவ்வளவு நாளா வேலை பாக்குற? 2 இயர்ஸா சார்? அப்படியா? இங்க பணம் காணாம போயிருக்கு. நீங்க எவ்வளவு நாளா வேலை பாக்குறீங்க? 4 வருஷமா வேலை பாக்குறேன். இங்க என்ன நடந்துச்சு தெரியுமில்ல? பணம் காணாம போயிருக்கு. அத பத்தி தான் என்கொயரி பண்ணிட்டு இருக்கு. சரியா? சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாதுங்க சார். நீங்க? தெரியாது சார். யாருக்காவது உண்மை தெரிஞ்சா சொல்லுங்க. தெரியாது சார். இல்லனா விசாரணை வேற மாதிரி இருக்கும். டாக்டர், இப்போ மம்மி நல்லா இருக்காங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, செக் பண்ணிட்டு சொல்றேன். இல்ல டாக்டர், மம்மிக்கு ஃபிக்ஸ் எல்லாம் வந்து. சாரி அனு, ஆன்ட்டிக்கு ஒன்றும் இல்லை. உங்களை பார்க்க விடு. பி ரிலாக்ஸ். இல்ல கார்த்திக். ஹே கூல், ஷீ இஸ் கோயிங் டு பி ஆல் ரைட். அதான் கூட்டு வந்துட்டோம்ல, எல்லாம் சரியாயிடும். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அப்போ அங்க இருந்தது நல்லதுன்னு சொல்ல வரீங்களா? பிரச்சனை வந்து தானே அங்கிருந்து இங்கே கூட்டிட்டு வந்திருக்கோம். ஏமா நீ வேற? எது சரி எது தப்புன்னு சொல்றதுக்கு கடவுளால கூட முடியாதுமா. We are just doctors. ஆனா இது வரைக்கும் இருந்ததுல அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அவங்களுக்கு ஃபிட்ஸ் வந்திருக்குன்னு சொல்றீங்க. அதுதான் கொஞ்சம் பயப்பட வேண்டிய விஷயம். எனக்கு தெரிஞ்சு இனிமே நீங்க இங்க இருக்கிறது தான் சேஃப். மறுபடியும் கஷாயம் மூலிகைன்னு ட்ரீட்மெண்ட்டை மாத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நல்லதில்ல.
இனிமே பிசியோ விடாம பண்ணணும். கூடிய சீக்கிரம் சரியாயிடுவாங்க. இனிமே அந்த ஊர் பக்கமே போகாம நான் பாத்துக்கிறேன் டாக்டர். சொல்லியா, என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைச்சதா? சரியா, உடனே எல்லாத்தையும் எனக்கு அனுப்பிவிடு, நான் விசாரிக்கிறேன். இப்ப உடனே அனுப்பு. அப்ப யாரும் உண்மையை சொல்ல மாட்டீங்க. யார்டி எடுத்திருக்கோம்? எனக்கு ஒன்றும் தெரியல. சொல்லுங்க. யார் பேருக்கு பணம் போயிருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. யாரா இருக்கும்? யாரு சார்? மாட்டின. உங்க பேர் என்ன? விஜய் சார். இங்க யாரு மாசிலாமணி? இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? சொல்லுங்க சொல்லுங்க. அப்படி யாரும் இல்லையே சார். சார் யாரா இருக்கும் சார்? அது என் பேர் தான் சார், மாசிலாமணி. சொல்லு, ஏன் பணத்தை எடுத்த? சொல்லு. இல்ல சார். சார், சோட்டான் அப்படி பண்றவர் கிடையாது சார். அவர் எடுத்திருக்க மாட்டாரு சார். அப்ப பேங்க்ல தப்பா காட்டிருக்காங்கன்னு சொல்றீங்களா? இவன் அக்கவுண்ட்டுக்கு தான் பணம் போயிருக்கு. சொல்றா, ஏன் பணத்தை எடுத்த? சொல்லு. பணத்தை வச்சிருக்கியா இல்ல எல்லா பணத்தையும் சுவாகா பண்ணிட்டியா? சொல்லு. டேய் சொல்றா. சார், சார். ஐயோ சார், கண்டிப்பா சோட்டான எடுத்திருக்க மாட்டாங்க சார். எனக்கு அவங்கள நல்லா தெரியும் சார். எவ்வளவு நாளா தெரியும்? எவ்வளவு நாளா தெரியும்? இங்க ஆபீஸ்க்கு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா தான் சார். ஏதோ 10-15 வருஷம் பழகுன மாதிரி தெரியும் தெரியும் சொல்லிட்டு இருக்கீங்க. இவன் அக்கவுண்ட்டுக்கு தான் பணம் போயிருக்கு. ஏண்டா, பணத்தை எடுக்கிறதையும் எடுத்துட்டு என்னையே கன்ஃபியூஸ் பண்ண அம்புலி மாமா கதையா விடுற? சொல்றா, என்ன நடந்துச்சு? பணம் எங்கடா? சொல்றா. சொல்ல, கேட்டுட்டு இருக்கல? சார், சத்தியமா எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். இந்த கம்பெனில நான் ரொம்ப வருஷமா விசுவாசமா வேலை செய்யறேன் சார். நீங்க எங்க அனு மேடத்திட்டே கேட்டு பாருங்க சார். நான் அப்படிப்பட்டவெல்லாம் இல்ல சார். நான் உங்ககிட்ட சொன்னதெல்லாம் சத்தியம் சார். ஆமா சார், அவர் பண்ணிருக்க மாட்டாரு சார். அவர் முகத்தை பார்த்தா தப்பு பண்ற ஆள் மாதிரியா சார் தெரியுது. அவர் பாவம் சார். யார எப்படி பார்க்கணும்னு போலீஸுக்கு நீ சொல்லி தெரியாமா? ஐயோ இல்ல சார், நான் வந்து இவன் பொருள் எல்லாம் ஆபீஸ்ல எங்க இருக்கும்? இவன் அடிக்கடி யூஸ் பண்ற கபோர்டு, இது எல்லாத்தையும் எனக்கு காட்டுங்க. சார், நான் அப்படிப்பட்டவன் இல்ல சார். பணத்தை நான் எடுக்கல சார். அங்கெல்லாம் ஒண்ணும் இருக்காது சார். டேய், அத நான் பாத்துக்கிறேன், நீ வந்து காட்டு. வாங்க சார், காட்டுறேன். சார் சார் வாங்க சார், வாங்க சார். நான் நம்பவே முடியல சார். சார் சார் விடுங்க சார், விடுங்க சார், விடுங்க. போட்டனா போ, போடா. இதான் சார் என் கேபின்.
என்ன இது ஆ